சின்னம் உலகம் வியந்து பார்க்கும். தமிழர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆச்சரியப்படுத்தும். அந்த சின்னம் ஒரே நாள்ல போய் சேரும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி சின்னம் குறித்து ஆடன்னு சொன்னார். இப்ப நான் சொல்ல முடியாது, அது சின்னம் வந்தனைக்கு தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. என்னவா இருக்கும்? அவ்வளவு பிரம்மாண்டமான சின்னம். அப்படிப்பட்ட சின்னம் என்ன சின்னம்? ஒரே நாள்ல உலகம் முழுமைக்கும் சேர்ற சின்னம், தமிழ்நாடே ஆச்சரியக்குறியாக மாறி பார்க்குற சின்னம் என்ன சின்னவா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தாவேக்காவுடைய தம்பிகளும் தங்கிகளும் தோளா தோழிசும் நண்பா நண்பிசும் ஆச்சரியத்தில் இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இந்த சின்னத்தை தாவேக்காவுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கு. இந்த சின்னத்தை தான் தாவேக்கா தேர்தல் ஆணையத்தை கேட்டுச்சான். ஏன்டா இந்த சின்னத்தை கேட்டீங்கன்னா அவங்க கேட்டிருக்காங்க, ஏன் ஒதுக்குனீங்கன்னு ஒருத்தர் தேர்தல் ஆணையத்தை கேட்டிருக்காப்புல. அதுக்கு இவங்களுக்கு ஏற்ற சின்னத்தை நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஏன் இந்த கூட்டத்தை நாங்கள் பார்த்தோம், இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாருமே விசிலடிச்சான் குஞ்சிகளாக இருக்கிறான். அப்போ இவங்களுக்கு ஏற்ற சின்னம் இந்த சின்னம் தான் அப்படின்னு சொல்லி இந்த சின்னத்தை ஒதுக்க. விசிலடிச்சான் குஞ்சிகளுக்கு ஏற்ற சின்னம் விசில் சின்னம். இனி நண்பா நண்பீஸ்லாம் நண்பா நண்பீஸ் விசில் போடு அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டு ஊர் முழுக்க வாயில் அவங்க சின்னத்தை ஐ மீன் விசில் எடுத்து வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு திருவாங்க. நம்ம ஊர் இந்த அழகர் ஆற்று இறங்குதுல திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயில், இந்த நம்ம குடுமாயம் கோயிலாம் ஒரு பிபி இருக்கும் அப்படின்னு போயிட்டு வரும். அந்த பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகும். இனி பாருங்க, தாவேக்காரன் ஒவ்வொருத்தரும் வாயில் அந்த விசில் வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க ஏற்கனவே டிவிக்கே கத்தி தெரிஞ்சாங்க. இன்னொரு பக்கம் தளபதி கத்துவாங்க. இப்ப பாருங்க அப்படின்னு கத்துவாங்க. ஏன்னா 2020 தேர்தல் அவங்களுக்கு அப்படின்னு ஆயிரும். அதனால இந்த சின்ன சரியா இருக்கும் அவங்களுக்கு. ஏன் கட்சிக்கு நீங்க என்ன விளம்பரம் முடிச்சுக்கிறீங்க? அதுவும் ஒண்ணு கேட்டிருக்காரு பாத்தீங்களா? என்ன கேட்டாரு? விசில் அடிச்சாங்க குஞ்சுங்களுக்கு ஏற்ற சின்னம்ன்ற மாதிரி ஒரு பதிவும் போட்டிருக்காரு. என்ன கொடுத்த சின்னம் என்னது? ஆனா அவர் சொன்னது என்னது? அவர் சொன்னது என்னது? இல்ல நான் என் வயல சொல்ல விரும்பல. அதாவது இங்க சின்னம் கொடுத்துருக்காங்க, ஆனா உன் போக்கஸ் முழுக்க எதுல இருக்கு? மைனர் குஞ்சு மேல இருக்குது. கரெக்டா? அது எனக்கு தெரியாது சார். ஆனா நல்லா தெரிஞ்சுக்க, இங்க எங்களுக்கு கொடுத்த சின்ன விசில். ஆனா எது செஞ்சாலும் நீ ஒரு மாதிரி போற. உண்மையாலுமே எனக்கே பார்க்கும் போது ஐயோ பரிதாபம். ஒருவேளை சோத்துக்காக சொல்லுவாங்கல்ல, அது எம்ஜிஆர் பாடல் ஒண்ணு இருக்குப்பா, வயிற்றுக்காக மனுஷன் இங்க கைத்தில் ஆடுறான் பாருன்ற மாதிரி ஒத்த வேலை சோத்துக்கு நம்ம விசில் சின்னத்தை வச்சு பூரா பேர் வந்து பேசி ஒரு பக்கம் இந்த பக்கம் ப்ரொமோஷன், இன்னொரு பக்கம் அதை வச்சு இங்க வந்து இப்ப திருநெல்வேலி ஸ்டாப் ஆயிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாப் ஆச்சு. இலங்கையில இருந்து ஒட்டுமொத்த நபரும் சொல்றாங்க, நாங்க இந்த ஆள் வந்து எங்களுக்கு ஏதோ செஞ்சு கொடுக்க போறோம்னு நினைச்சாக்கா அவனுக்கு தேவையானது எங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு. தமிழ்நாடு மக்களின் ஆசைப்பட்ட சின்னம்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. விவசாய சின்னம் ஆசைப்பட்டு இருந்தா சட்டமன்றத்துக்குள்ளேயே அனுப்புவாங்க. நல்லா புரிஞ்சுக்க. நல்லா போயிட்டு அந்த நேரத்துல தேவையில்லாம குறுக்க அந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி தூக்கிட்டு வர. ஏற்கனவே அதை தூக்கிட்டு ஒரு ஆள் சுத்தினாப்ல. கரெக்டா?